ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட கேக்குறாங்க, அத்தை இந்த வீடியோவை பார்த்த பிறகு புரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்பயாவது என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, பாத்தியாடி நீ பண்ண காரியத்தினால எல்லாரும் என்னை என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு பாத்தியா? உன் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், என் நம்பிக்கை எல்லாத்தையுமே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே இவனோட ஏற்பாடுக்கா. உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் அடுத்தடுத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எல்லாத்தையும் நம்பி என் மேல இப்படி பழி சொல்றியாக்கா? நான் உன் தங்கச்சி, என்னைக்குமே நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், துரோகம் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டேன். இங்க பாருக்கா, இவங்க என்ன சொல்றதுனால நீ என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்க. மயில சொல்றாரு, அத்தை ஆதாரத்தை காமிச்சிட்டோம், வீடியோ ஆதாரத்தை கூட காமிச்சிட்டோம். அதுல உங்க சொந்த தங்கச்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நீங்க நேரடியாவே கவனிச்சீங்க. இவ்வளவும் இருக்கையில இன்னும் உங்க தங்கச்சி மேல நீங்க வந்துட்டு பாசத்தோட தான் இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, பாத்தியாடி எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே உன் மேல சந்தேகம்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ தவறான காரியம் பண்ற அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து அப்படின்னு என்கிட்ட பல தடவை சொன்னாங்க. பட் நான் அது எதையுமே நம்பாம என் தங்கச்சி எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப எனக்கு நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்ட. அப்ப அதிகாரி சொல்றாங்க, மேடம் உங்க குடும்ப பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கிடுங்க. புகார் கொடுத்த வரைக்கும் நாங்க யாரு மேல தப்பு இருக்கோ அவங்கள கைது பண்ணிதான் ஆகணும். சோ நாங்க அதிகாரிங்களை வர சொல்றோம் அப்படின்னு. வில்லி அதிர்ச்சி ஆகி டக்குன்னு அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்கா அதிகாரிங்களை வர சொல்லிடாதுக்கா பிளீஸ்கா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அப்பவே சொன்னோம் இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணாதீங்க அப்படின்னு. பட் நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப நீங்க பிரச்சனையை கொடுத்ததுக்கான ஒரு தரமான ஒரு தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்குது. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. வில்லி என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, சரி நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த நகையெல்லாம் எடுத்தேன், என்னை விட்டுரு அப்படின்ட்டு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, மேடம் நீங்களே உங்க வாயிலிருந்து உண்மையை சொல்லிட்டீங்க, நாங்க இப்போ அதிகாரிங்களை கூப்பிடுறோம் அப்படின்ட்டு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணதும் இந்த பக்கம் உள்ள ஆபீசர் சொல்றாங்க, சார் இது மாதிரி நகை காணும்னு புகார் கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த நகை யாரு எடுத்தது அப்படிங்கறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட கிடைச்சிருச்சு. நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, சார் யாரு சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் வீடியோ ஆதாரம் இதுல இருக்கு, அவங்க கைரேகைய பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, சோ நீங்க கைது பண்ணலாம். உடனே அதிகாரிங்க வந்து வில்லிய பார்த்துட்டு, மேடம் நீங்களா, ஈஸ்வரி மேடத்தோட தங்கச்சி தானே நீங்க, நீங்க எப்படி மேடம் இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சார் என் தங்கச்சி சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா, எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு நினைச்சு பார்த்தா அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இவங்கள நாங்க கைது பண்றோம் அப்படின்னு நேரா வில்லிய கைது பண்ண, வில்லி அவங்க அக்காவை கூப்பிடுறாங்க, அக்கா என்னை காப்பாத்துக்கா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துக்கா, இதுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, அந்த டிரைவர் பையன் உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணான், அதே மாதிரி உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாங்கா, அக்கா சொல்றது கேளுக்கா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லக்கா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன், ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ என்னை தேடி வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு ஈஸ்வரி நிக்கிறாங்க. அதிகாரிங்க நேரா வில்லிய பார்த்து, மேடம் இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க லாயரை வச்சு இனிமே பேசிக்கிடுங்க வாங்க அப்படின்ட்டு வில்லிய கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட, சார் ஒரு நிமிஷம் நாங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, நம்ம ஹீரோ நேரா வில்லி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க
உங்ககிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே எச்சரிச்சேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அக்காவுக்கு கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிடுங்க. ஒருவேளை உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அப்பயே நாங்க வார்ன் பண்ணோம். ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அடுத்தடுத்து அத்தைக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தீங்க. சோ நீங்க பண்ணதுக்கு இப்ப உங்களுக்கு தரமான ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமாவது வீட்டுக்கு வந்ததோட உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பாருங்க. மறுபடியும் எங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்ப மயிலு சொல்றாரு, அப்படி போடு, சின்னத்தையாவது திருந்துறதாவது. மாப்பிள, இவங்க கிட்ட எல்லாம் ஒரு தடவை சொல்லி கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மாப்பிள. நீங்க தேவையில்லாம இவங்க கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரி வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, இதோட திருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. அதிகாரிங்க வில்லிய அழைச்சிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லிக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அந்த சிவனாண்டியோட நண்பன், இவரு நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு சொல்றாரு, என்னாச்சியா, ஒரே பதட்டமா ஓடி வந்திருக்க? அவரு சொல்றாரு, ஐயா, ஈஸ்வரி அம்மா வீட்டுல இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா. உங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஈஸ்வரி அம்மாவே பிடிச்சு கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு கண்ணால பார்த்தேன். இதை கேட்டதும் சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. யோ, என்னையா சொல்ற? அவரு சொல்றாரு, ஆமா சார், அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ நகை சம்பந்தமா உங்க ஒய்ஃப கைது பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, யோ என்னையா சொல்ற? நேத்தையில இருந்து என் சித்தப்பனை வேற காணும், எங்க போனாரு அப்படின்னே தெரியல. சரி, எந்த இடத்துக்குன்னு சொன்ன? அவரு சொல்றாரு இடத்த. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லிய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. நேரா வில்லிய போய் பாக்குறாங்க. வில்லி அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, பாத்தீங்களாங்க, இனி எந்த நிலைமைக்கு அந்த டிரைவர் பையன் ஆளாக்கிட்டான் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை வெளியில கொண்டுட்டு வந்துருவேன். சரி, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, என்னங்க, அந்த சண்முகத்தோட மனைவிய போயிட்டு நான் மிரட்டினேன்ன, அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அந்த டிரைவர் பயலுக்கு. அதை அப்படியே வீடியோ எடுத்து அக்கா காரி கிட்ட காமிச்சிட்டான். அக்கா காரி அந்த வீடியோவை பார்த்ததும் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. அதுவும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா. இந்த டிரைவர் பையில பழி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு இப்படி ஆகிருச்சே. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா சந்திரா, ஆனா நீ கவலைப்படாத, உன்னை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? இத கேட்டதும் வில்லியும், சரிங்க, என்னை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. நான் வெளியில வந்ததோட இனிமே நான் அந்த அக்கா காரிய சும்மா விட மாட்டேன். இத்தனை நாளும் மறைமுகமா இருந்து அவளுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நேரடியாவே அவளுக்கு பிரச்சனை கொடுக்க போறேன். இத கேட்டதும் அவரு சொல்றாரு, சூப்பர் சந்திரா, அப்படிதான் நீ சரியான முடிவெடுக்கணும். அப்புறமா ஈஸ்வரியோட வீட்டை காமிக்கிறாங்க. ரேவதி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்கல்ல. நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க, உங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கல்ல. நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, என் புருஷன் தான் அந்த நகையை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் மேல பழிய போட்டு அவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சந்திரா சித்தி முடிவு பண்ணிதான் என் புருஷன் மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டீங்க. இப்போ அவரு மேல எந்த தப்பும் இல்ல, செஞ்ச குற்றம் எல்லாமே சந்திரா சித்தி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப என் புருஷன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு முழு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ரேவதி, அதான் மாப்பிள்ள மேல எந்த தப்புமே இல்லையே, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சோகத்தோட ஒரு பக்கம் கோவத்தோட நிக்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, கண்டிப்பா உனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கும். இத்தனை நாளும் உன் தங்கச்சி இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. உன் தங்கச்சி தான் இத்தனை நாளும் இந்த குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். வீட்டுல உள்ள எல்லாரும் வருத்தப்பட்டதுக்கு அவ ஒரு காரணம். நல்லா யோசிச்சு பாரு. மாப்பிள்ள எந்த வகையிலையுமே நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. ஆனா நீ அவரு மேல இவ்வளவு பெரிய பழிய போடுற, யோசிச்சு பாரு ஈஸ்வரி அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னதான் என் தங்கச்சி பண்ணது தப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த டிரைவர் பைய பண்ணதுதான் எனக்கு ஞாபகத்துல வருது.
இத்தனை நாளும் இவன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணானோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியும் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. எனக்கு இப்ப யார நம்புறதுன்னே தெரியல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நீ என்ன நம்பலாம் ஈஸ்வரி, நம்ம பொண்ணுங்களையும் நம்பலாம். நாங்க எல்லாரும் தான் உனக்கு உண்மையா இருக்கோம். ஆனா அந்த சந்திரா இருக்கா பாரு, அவ இந்த குடும்பத்துக்கு கெட்டது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அவ இந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்தா. ஆனா மாப்பிள்ள இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவரு இந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்தாரு. மாப்பிள்ளை என்னைக்குமே நம்ம குடும்பத்துக்கு கெட்டது பண்ணது கிடையாது. எந்த வகையிலுமே அவரு நம்ம குடும்பம் கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது. யோசிச்சு பாரு, உன் தங்கச்சி தான் இத்தனை நாளும் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு காரியம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அவ இப்படி ஒரு வேலைய பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணுங்க எல்லாருமே உனக்கு எப்பவுமே துணையா இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க துணையா இருப்போம். நீ தனியா இருக்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அவ ஏன் தான் இப்படி பண்ணா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராஜா நேரா வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, மாப்பிள்ள, இந்த குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப பெரிய நல்லது பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. அந்த சந்திராவால அடுத்தடுத்து இந்த குடும்பம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவளால இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போறோம் அப்படின்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சரியான முடிவெடுத்து அந்த சந்திராவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்க. இனிமே நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா மாமா, இனிமே நம்ம குடும்பத்துல யாருக்குமே எந்த வகையிலயும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க, உங்க மேல அவ்வளவு திருஷ்டி இருக்கு, உங்களுக்கு முதல்ல சுத்தி போடணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சிரிக்கிறாரு. மயில சொல்றாரு, அப்பாடா, நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனிமே நமக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் நமக்கு ஒரு கடமை இருக்கு. பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு எப்படியாவது அத்தை கிட்ட புரிய வச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும். பாட்டி ரொம்ப பாவம், நம்ம எல்லாருமே பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ சீக்கிரம் பாட்டியை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும். அதுக்கு மயில சொல்றாரு, ஆமா சகல, நீங்க சொல்றது சரிதான். பாட்டி ரொம்ப பாவம், நம்ம எல்லாரு கூடயும் சேர்ந்து அவங்க கடைசி காலத்தை கழிக்கலாம். ஆனா அவங்க தனியா இருக்காங்க, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.